அங்க இது தென்னை மரத்துக்கிட்ட ஆமாங்க. இப்ப விட்டுருக்கோமா அது நாத்து. ஆமா, கேழ்வரகு நாத்து. இந்த மாதிரி ஃபீல்டுல வந்து ஒவ்வொரு நாத்தா வச்சுட்டு நம்ம செய்வோம். இது வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்னா வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட்டுக்காகவே நாங்க பண்றோம். எப்படின்னா கேழ்வரகு லட்டு, முறுக்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுத்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்த்துருக்கோம், நம்ம வீட்டுல இன்னைக்கு வந்து செஞ்சுட்டு இருக்காங்க, திணை லட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம இவரின் தொலைபேசி எண் மற்றும் முழு வீடியோவுக்கு 119 ரூபாய் செலுத்தி ஜாயின் பண்ணுங்க 1 மாதத்திற்கு. இப்போ கேழ்வரகுல முறுக்கு செஞ்சு கொடுக்குறோம், கேழ்வரகுல லட்டு செஞ்சு கொடுக்குறோம். ஸோ அப்போ அதெல்லாமே வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்க. அதுக்கான சத்து எல்லாமே குழந்தைங்களுக்கு வந்து சேருது, உடல் ஆரோக்கியமா இருக்காங்க. லாபம் பார்த்தீங்கன்னா திணை நல்லா ஈல்டு கிடைக்குது, சாமி வந்து கொஞ்சம் ஈல்டு கம்மியாக தான் கிடைக்குது. கேழ்வரகு வந்து ரேட்டு கம்மி, எல்லாருமே பயிர் பண்ணலாம். இது எல்லாருமே நிறைய பயிர் பண்ணுவாங்க. பட் இது வந்து என்னன்னா கம்மி ரேட்டு, திணையெல்லாம் வந்து ரேட் அதிகம். அதனால திணை சிறுதானி எல்லாமே பண்ணலாம், தண்ணியும் மிச்சப்படுத்தலாம் நம்ம. ஸோ அப்படி நம்ம தண்ணியும் சேவ் பண்ணலாம், நம்ம உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதே மாதிரி மண்ணும் வந்து வளப்படுத்தணும்னா இயற்கையான முறையில இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்ம மண்ணும் வளப்படுத்துற மாதிரி இருக்கும், நாமும் ஆரோக்கியமா இருக்கலாம், தண்ணியும் மிச்சப்படுத்தலாம். இப்போ நெல்லுக்கும் இதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட். நெல்லுல வந்து ஆட்கள் வேலை வந்து அதிகம், இதுல வந்து கம்மி, பராமரிப்பு செலவும் கம்மி. அதனால தான் அதிகமா வந்து நாங்க சிறுதானி பண்ணிட்டு இருக்கோம். பூச்சி தொகை வரும், ஆனா கம்மி. நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகம். அந்த 45 நாள்ல வந்து 10 நாளுக்கு ஒரு முறையோ இல்ல 5 நாளுக்கு ஒரு முறையோ நம்ம இடுப்பொருள் வந்து மாத்தி கொடுக்கணும். அதுக்கப்புறம் பூ பூத்துரும், அதுக்கப்புறம் என்ன? அப்போ பூ பூக்குறப்ப வந்து தேமூர் கரைசல் சொல்லிட்டு அந்த கரைசல் கொடுத்தோம்னா பூ வந்து அதிகமா பூக்கும், காய்கள் வந்து நிறைய காய்க்கும். ஸோ அப்போ கொடுக்கலாம். அதே மாதிரி அந்த டைம்ல வந்து பஞ்சகாவிய மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா பூச்சி வந்து அதுல முக்காது. பசுமை விவசாய சேனல் பாக்குற நண்பர்கள், விவசாயிகள், நீங்க யாராவது சிறுதானியம் பண்ணிட்டு என்னால விற்க முடியல அப்படின்றவங்க தாராளமா நாங்க எடுத்துக்கிறோம்.